Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5ல example 5.4 பார்க்கலாம். Illustrating RHS Congruence. If TAP is an isosceles triangle with TA is equal to TP and angle TSA is equal to 90 degree. மூணு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் ட்ரையாங்கிள் TAS congruent to ட்ரையாங்கிள் TPSY. ஸோ இங்கே RHS congruence இந்த இல்லுஸ்ட்ரேட்டை யூஸ் பண்ணி இந்த மூணு சப்டிவிஷன்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா TAP இந்த டேப் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடு வந்து ஈக்குவல், ட்ரையாங்கிளுடைய டூ சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா தான் நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் இங்கே TATP இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஆங்கிள் TSA வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த TSA அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து நமக்கு இந்த எஸ் ஆங்கிள் எப்படி கொடுத்துருக்காங்க 90 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. TSA 90 டிகிரி அப்படின்னா இந்த TS அப்படிங்கிற இந்த லைன் இந்த ட்ரையாங்கிளை பைசெக்ட் பண்ணுது. ஸோ இந்த சைடும் ஆங்கிள் என்னவாக இருக்கும் 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னென்னா TAS அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளும் TPS அப்படிங்கிற இந்த செகண்ட் ட்ரையாங்கிளும் காங்கரண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். காங்கரண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ட்ரையாங்கிளை இன்னொரு ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஆப்டாக மேட்ச் ஆகும். அதை தான் நம்ம காங்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு சைடு ஈக்குவல், தென் இந்த ஆங்கிள் ஈக்குவல். இந்த சைடும் கண்டிப்பாக நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சைடு நமக்கு என்னது இங்கே 90 டிகிரி அப்படின்னு வரும்போதே இந்த சைடு நம்ம ஹைப்போடெனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே 90 டிகிரின்னு வரும்போது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இங்கே ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சைடு நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஹைப்போடெனஸ், கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே ஹைப்போடெனஸ் RHS காங்கரன்ஸை பேஸ் பண்ணி இங்கே ரைட் ஆங்கிளுக்கு இந்த ஹைப்போடெனஸ் ஈக்குவல் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும், தென் இந்த சைடு ஆங்கிள் ஈக்குவல் ஓகேவா. ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி, தென் ஹைப்போடெனஸ், தென் சைடு, அதுதான் RHS. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் காங்கரண்ட் தான். RHS காங்கரண்ட்டுக்கு நமக்கு ப்ரூவ் ஆகுது. எப்படின்னா நமக்கு TATP ஈக்குவல் ஹைப்போடெனஸ் இல்லையா. இங்கே TSA 90 டிகிரி ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே நமக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் TS காமனாக இருக்கிறதுனால தான் எஸ் வந்து ரெண்டு சைடு ட்ரையாங்கிளுக்கும் 90 டிகிரி. ஸோ RHS காங்கரண்ட்க்கு ட்ரையாங்கிள் TAS காங்கரண்ட் டு ட்ரையாங்கிள் TPS அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஓகேவா. இதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸ் ஆங்கிள் P இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் AY. ஸோ இங்கே ஆங்கிள் P அண்ட் ஆங்கிள் A இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ஓகேவா. எதை பேஸ் பண்ணி இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே TAP அப்படின்னு இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இங்கே TATP ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு சைடும் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஆங்கிள்ஸும் நமக்கு ஈக்குவல் ஓகேவா. இஃப் sides equal angles also equal. ஸோ அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஒன் நமக்கு ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ TA ஈக்குவல் டு TP ஒரு ட்ரையாங்கிளுடைய ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும்போது அதில் அந்த சைடு வழியாக ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு ஆங்கிள்ஸும் நமக்கு ஈக்குவல். இஃப் ஆங்கிள்ஸ் தென் சைட்ஸ் ஓகேவா. தேர்டு ஒன்றும் அதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இஸ் AS is equal to PSY. இங்கே AS அப்படிங்கிற இந்த சைடும்
பிஎஸ் அப்படிங்கிற இந்த சைடும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரீசன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே ப்ரூஃப் பண்ணிட்டோம். டிஏஎஸ் டிஎஸ்பி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நமக்கு காங்கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ காங்கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளுடைய எந்த சைடு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த ரெண்டு சைடுமே நமக்கு ஈக்குவல் தான். ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த ஆங்கிள்ஸை நம்ம கம்பேர் பண்ணாலுமே நமக்கு ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அதாவது இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல், இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். சைடை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல். தென் இது வந்து காமன் சைடு இல்லையா, இந்த ரெண்டு சைடுமே நமக்கு ஈக்குவல். இது செகண்ட் சைடு, தென் இது செகண்ட் சைடு, இது வந்து நம்ம தேர்ட் சைடு அப்படின்னு எடுத்துப்போம். தென் இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது வந்து செகண்ட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து தேர்ட் ஆங்கிள். ஸோ கான்கரண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் எந்த சைடு எந்த ஆங்கிளுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஏஎஸ் பிஎஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்டு ஒன்றுக்கான ஆன்சர் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம ட்ரையாங்கிள் டிஏஎஸ் காங்கரண்ட் டு ட்ரையாங்கிள் டிபிஎஸ்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதை பேஸ் பண்ணி நமக்கு ஏஎஸ் பிஎஸ் ஈக்குவல். ஸோ இது எந்த ப்ராப்பர்ட்டி படி சொல்கிறோம் அப்படின்னா சிபிசிடிசி, அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்கரண்ட் ட்ரையாங்கிள் ஆர் காங்கரண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சொல்கிறோம். ஓகேவா. இது நம்மளுடைய புக்கோடைய பேஜ் நம்பர் 158 நோட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த எக்ஸாம்பிள் 5.4க்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.